பீகாரில் இளம் பெண்ணுடன் வலுக்கட்டாயமாக அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதலித்து ஏமாற்றியதாக கூறி துப்பாக்கி முனையில் ஆசிரியரை தாலி கட்ட வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆசிரியர் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்த இளைஞர் பெண் ஒருவருடன் காதல் வயப்பட்டுள்ளார். அரசு வேலை கிடைத்ததும் காதலியை கைவிட்டு ரூட்டை மாற்றியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதையறிந்த பெண்ணின் உறவினர்கள் ஆசிரியரை கடத்தி வந்து கல்யாணம் முடித்து வைத்த காட்சிதான் இது. பீகார் மாநிலம் பெகுசராய் நகரைச் சேர்ந்தவர் அவனீஷ்குமார். இவர் ரஜோராவில் தங்கி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார். அப்போது அதே பகுதியில் தனது அக்கா வீட்டில் தங்கி படித்து வந்த கல்லூரி மாணவியான குஞ்சன் என்பவருடன் பழகியுள்ளார். இவர்களின் நட்பு நாளடைவில் காதலாக மாறியதால் இருவரும் அடிக்கடி ஜோடியாக உலாவி உள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் அவனீஷ்குமார் வெற்றி பெற்று அரசு பள்ளியில் ஆசிரியர் பணியில் சேர்ந்துள்ளார். அரசு வேலை கிடைத்ததும் காதலியுடன் பேசுவதை அவர் தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவனீஷ்குமார் பள்ளிக்கு செல்லும் போது இரு கார்களில் வந்த கும்பல் அவரை வழிமறித்து கடத்தி உள்ளது. பின்னர் அருகில் உள்ள கோயிலுக்கு அவரை அழைத்து சென்றுள்ளனர். அங்கு தனது காதலி குஞ்சன் மணக்கோலத்தில் இருப்பதைக் கண்டு ஆசிரியர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து பகத்வா விவா என்ற பெயரில் காதலியை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ய அவரது உறவினர்கள் ஆசிரியரை கட்டாயப்படுத்தி உள்ளனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த ஆசிரியரை அடித்து உதைத்து துப்பாக்கி முனையில் தாலி கட்ட வைத்துள்ளனர். இதையடுத்து திருமணமான கையுடன் அவனீஷ்குமார் தனது வீட்டிற்கு சென்றதும் அவரது காதலியை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதே வேளையில் ஆசிரியர் அவனீஷ் தன்னை கடத்தி இளம் பெண்ணுடன் கட்டாய திருமணம் செய்து வைத்ததாக கூறி போலீசில் புகார் அளித்துள்ளார். இருதரப்பு குற்றச்சாட்டு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலித்து ஏமாற்றியதாக கூறி இளம் பெண்ணுடன் வலுக்கட்டாயமாக அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு துப்பாக்கி முனையில் கட்டாய திருமணம் செய்து வைத்த சம்பவம் பீகாரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.